الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وتضحكون ولا تبكون وأنتم صامدون. وقال النبي صلى الله عليه وسلم: عينان لا تمسهما النار، عين بكت من خشية الله وعين باتت تحرس في سبيل الله. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் ஓர் இனிமையான நிகழ்ச்சியிலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அழுத சந்தர்ப்பங்களை பற்றி நினைவு கூற நாம் காத்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய கண்ணிலிருந்து நீரை சிந்தும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையைத்தான் நாம் அழுகை என்று சொல்கிறோம். மனித வாழ்க்கையின் துவக்கமே அழுகையில்தான் ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு நாட்டில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அனைவருமே முதலில் அவர்கள் பேசுகின்ற மொழி அழுகை என்கிற மொழியாகத்தான் இருக்கும். அழுகையின் மூலமாகத்தான் தங்களுக்கு பசி இருக்கிறது என்பதை குழந்தைகள் காட்டுகின்றன. அழுகையின் மூலமாகத்தான் ஏதோ ஒரு வலி இருக்கிறது, உபாதை இருக்கிறது என்பதை குழந்தைகள் காட்டுகின்றன. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, குழந்தைகள் ஏன் பிறந்ததும் அழுகின்றன என்பதற்கு விஞ்ஞானபூர்வமாக ஒருவர் காரணத்தை எழுதியிருந்தார். தாய் வயிற்றினுள் இருக்கும்போது தாயினுடைய இதய துடிப்பை கேட்டு ரசித்து கொண்டே இருக்குமாம். பிறந்ததற்கு பிறகு தாயினுடைய இதய துடிப்பை கேட்க முடியாமல் போய்விடுகிற காரணத்தினாலே தான் குழந்தைகள் அழுகின்றன. அதனால்தான் குழந்தைகளை இடது தோள் புஜத்திலே போட்டு தட்டி கொடுக்கிற போது குழந்தையினுடைய அழுகை நின்றுவிடும் என்று ஒருவர் விஞ்ஞானபூர்வமான காரணத்தை எழுதியிருந்தார். இது எந்த அளவுக்கு சரி என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் குழந்தைகள் அழுவதற்கான காரணத்தை சொல்வார்கள். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் மாமின் மௌலூதின் யூலது இல்லா வஷ்ஷைத்தானு யமுஸ்ஸுஹு ஹீன யூலத், எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் பிறக்கும் போது ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகிறான். அவ்வாறு தீண்டும் போது குழந்தை சத்தமிட்டு அழுகின்றது. ஆனால் இத்தகைய ஒரு நிலை மரியம் அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 2 பேருக்கும் ஏற்படவில்லை. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கேட்ட துஆவுடைய பலன் அது என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. ஆக பிறக்கும் குழந்தை அழுவதற்கான காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விளக்குவார்கள். பல காரணங்களினாலே மனிதர்களிடம் அழுகை என்பது வெளிப்படுகிறது. தன்னுடைய உடலில் இருக்கின்ற வலியின் கடுமையினால் அழுவதும் உண்டு. மனம் நோகும்படி யாராவது நம்மை பேசிவிட்ட கொடுமையினாலே அழுவதும் உண்டு. ஆனாலும்
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது சில சந்தர்ப்பங்களிலே தனக்கு பிரியமானவர்கள் தங்களை பிரிந்துவிட்ட காரணத்திற்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதிலேயே வஃபாத்தானவர்கள். அந்த இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தான அந்த சமயத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களா அழுகிறீர்கள்? ஒரு குழந்தையினுடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரசூலாக இருக்கிற நீங்களா அழுகிறீர்கள் என்று கேட்டபோது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா ரஹ்மத்துன், இது கருணையின் வெளிப்பாடு. ஒரு மனிதனிடத்திலே, மனிதனுடைய உள்ளத்திலே கருணை குணம் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் இது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து வீட்டிலே ஒப்பாரி வைத்து அழுவதை தடை செய்திருக்கிறார்கள். ஒப்பாரி வைத்து அழுகுதல் என்பது வேறு, சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு கருணையினால், இரக்கத்தினால், கவலையினால் அழுகை வருவது என்பது வேறு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழுகை என்பது அது கருணையின் வெளிப்பாடு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், இன்னல் ஐன ததுமஉ வல் கல்ப யஹ்ஸன், கண் நீரை வடிக்கிறது, உள்ளம் கவலைப்படுகிறது, வலா நகூலு இல்லா மாலா யர்லா ரப்புனா, எங்களுடைய இறைவன் திருப்திப்படாத எதையும் எங்களுடைய நாவால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி என்றால் அழுது புலம்புவது தான் தடுக்கப்பட்டிருக்கிறது தவிர கண்களிலிருந்து நீர் வடிவது தடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹஸூனூன், இப்ராஹீமே, உம்முடைய பிரிவால் நாங்கள் பெரிதும் கவலை அடைகிறோம் என்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே போல சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்களை பார்த்து வருவதற்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஆகிய சஹாபாக்களும் சேர்ந்து நோய் விசாரிக்க சென்றார்கள். இவர்கள் சென்று போய் பார்க்கிற சமயத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றிலும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பார்க்கிற தோற்றத்தை வைத்து வஃபாத்தாகி இருப்பார்களோ என்று கருதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன இறந்து விட்டார்களா என்று கேட்டார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னபோது மரணத்திற்கு நெருக்கமான சூழ்நிலையிலே அந்த தோழரை பார்க்கிற போதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விட்டார்கள். ஒரு நண்பர், ஒரு தோழர் அவருடைய இறப்பை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற போது கருணை உள்ளம் படைத்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். என்ன யா ரசூலல்லாஹ், இது மாதிரியெல்லாம் நீங்கள் சாதாரணமாக அழுது விடுகிறீர்களே என்று யாரும் கருதலாம் அல்லவா? தன்னுடைய அழுகைக்கான விளக்கத்தை தாங்களே அந்த இடத்தில் சொன்னார்கள். நீங்கள் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள், இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐனி வலா பிஹுஸ்னில் கல்பி, ஒரு மனிதனுடைய இறப்பின் காரணத்தினாலே, கண்களில் கண்ணீர் வடிகிற காரணத்தினாலோ, உள்ளங்கள் கவலைப்படுகிற காரணத்தினாலோ அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். வலாக்கின் யுஅذிபு பிஹாதா, ஆனாலும் இதனால் வேதனை செய்வான் என்று தன்னுடைய நாவை சுட்டி காட்டினார்கள். அதாவது நாவின் மூலம் அல்லாஹுக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய, அல்லாஹ்வின் மீது தனக்கு அதிருப்தியை காட்டும்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி புலம்புவார்கள் அல்லவா? பெரும்பாலும் ஒப்பாரி வைத்து அழக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து அப்படித்தான் வரும். அதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக வேதனை உண்டாகும் என்று எச்சரிக்கையும் செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, மூத்தா போர் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக விசித்திரமான போர், ஒரு வித்தியாசமான தகவல்களை அடக்கிய ஒரு போராகும் அது. அந்த மூத்தா போருக்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை அனுப்பி வைக்கிற போது இந்த படைக்கு தளபதியாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். அவர் கொல்லப்பட்டு ஷஹீதாகிவிட்டார் என்று சொன்னால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அவரும் கொல்லப்பட்டு ஷஹீதாகிவிட்டார் என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா,
அவரும் கொல்லப்பட்டு ஷஹீதாகிவிட்டார் என்றால் யார் அப்படிங்கிறதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த 3 பேரோடு நிறுத்தி கொண்டார்கள். படை புறப்பட்டு சென்றது. யுத்த களத்திலே என்ன நிலைமை ஏற்பட்டது என்பது பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு விளக்கி கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே அந்த யுத்த களத்திலே ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இரண்டாவது ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. 3 பேருமே வரிசைப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறைக்கேற்ப ஷஹீதானார்கள். இங்க இன்னொரு தகவலையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில செய்திகளை முன்னறிவிப்பாக சஹாபாக்களுக்கு தந்திருக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே இவரெல்லாம் ஷஹீதாக்கப்படுவார் என்கிற தகவலையும் தந்திருக்கிறார்கள். அவ்வாறு தந்தும் கூட அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள் அதற்காக வேண்டி புறப்பட்டு சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது பற்றி தகவலை, அங்கே என்ன நடந்தது என்பது பற்றிய தகவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை ஏந்தி தலைமை பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட உடனே அந்த கொடியை ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஹாலித் இப்னுல் வலீத் என்பவர் அதை பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரின் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய படைகளுக்கு வெற்றி அளித்தான் என்கிற தகவலை சொல்கிற போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் கசிந்தன. இது போன்ற தோழர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த நேரங்களிலும் பிரிந்த விஷயங்களை பற்றி பேசும் போதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஒரு சமயத்தில் இந்த உம்மத்தினரின் மீது கருணை கொண்டதனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. யா அல்லாஹ், இந்த சிலைகள் மக்களில் அநேகம் பேர்களை வழிதவர செய்துவிட்டன. யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை பின்பற்றுகிற நான் கடைபிடிக்கிற மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்கிறார். யார் எனக்கு மாறு செய்தாரோ நீ ரொம்ப மன்னிப்பாளன், ரொம்ப கிருபை உள்ளவன் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்களை நீ வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், அந்த அதிகாரம் உனக்கு இருக்கிறது. வஇன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னிப்பாயானால் ஃபஇன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் அவனுடைய மன்னிப்பை வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நபிமார்களுடைய துஆவையும் கூறிக்கொண்டிருக்கிற போது, யா அல்லாஹ், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தின் நிலை என்று இந்த உம்மத்தினரின் மீது அவர்கள் கருணையோடு அல்லாஹு தஆலாவிடத்தில் வேண்டுதல் வைக்கிற போது அழுது விட்டார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து என்ன காரணத்திற்காக வேண்டி அழுதீர்கள் என்பதை கேட்டு வர சொல்கிறான். அவர்கள் என்னுடைய உம்மத்தினர்களுடைய நிலை, என்னுடைய உம்மத்தினர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற தன்னுடைய எதிர்பார்ப்பை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பிய போது, இன்னா சனுர்லீக ஃபீ உம்மத்திக வலா நசூஉக, உம்முடைய உம்மத்தின் விஷயத்திலே நீங்கள் திருப்திப்படும் நடவடிக்கையை நாம் மேற்கொள்வோம், உங்களுக்கு சங்கடம் தரும் எந்த நடவடிக்கையும் நாம் மேற்கொள்ள மாட்டோம் என்று உத்தரவாதம் தருவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்பிய செய்தியை முஸ்லிம் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இது போன்று இந்த உம்மத்தினருடைய நலனின் மீது அக்கறை கொண்டு கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். தங்களுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை உடல்நிலை மிகவும் மோசமடைந்து
வஃபாத்துக்கு நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலை. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார்கள், நீ பொறுமையாக இரு, அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியதுதான், அல்லாஹ் எதை எடுத்துக்கொள்கிறானோ அதுவும் அவனுக்கு சொந்தமானதுதான், நீ பொறுமை காத்திடு என்று சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்புகிறார்கள். மீண்டும் வற்புறுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய இல்லத்துக்கு அழைத்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று பார்க்கிறார்கள். அந்த பேர குழந்தை மூச்சு இறைத்து கொண்டு சக்கராத்துடைய சூழ்நிலையிலே இருக்கிறது. அதை பார்த்த போதும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அத்தபிகி யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிறீங்க? அப்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி அர்-ருஹமா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா மனிதர்களிலே கருணை குணம் கொண்டவர்களுக்குத்தான் கருணை காட்டுவான். அல்லாஹு தஆலா கருணையாளன். அவனுடைய கருணையும் அவனுடைய ரஹமத்தும் யாரை நெருங்கி வரும் என்று சொன்னால், மனிதர்களிலே யார் கருணையோடு நடக்கிறார்களோ, மற்றவர்களிடத்திலே இரக்கம் காட்டி வாழ்கிறார்களோ அவர்களை நோக்கித்தான் கருணை வரும் என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அங்கேயும் என்னுடைய அழுகை என்னிடத்தில் என்னுடைய உள்ளத்தில் கருணை குணம் இருப்பதற்கான அடையாளம் என்று விளக்கி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இதே போன்று ஏற்கனவே நடந்த நிகழ்வு உருக்கமான சில தகவல்களை கேட்கும் போது கூட ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுததுண்டு. ஒரு சஹாபி வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அமர்ந்து தன்னுடைய மனதுக்குள்ளரே ஒரு விதமான குமுறல் இருக்கிறது, ஒரு உறுத்தல் இருக்கிறது. அதை பேசி அதுக்கான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்து அமர்கிறார். யா ரசூலல்லாஹ், ஜாஹிலியத் என்னும் அறியாமை காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். பல தெய்வ கொள்கையை கொண்டவர்களாக சிலை வணக்கங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பழக்கம் பெண் பிள்ளைகளை கொன்று விடுவதாக இருந்தது. அப்படிப்பட்ட கொடூர செயல்கள் எல்லாம் செய்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை சொல்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சிறுமி இருந்தாள், எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தாள். நான் எப்பொழுதாவது அவளை வெளியே அழைத்து செல்வதற்காக வேண்டி கூப்பிட்டால் சந்தோஷமாக என் பக்கம் ஓடி வருவாள். அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கிலே, அந்த காலத்திலே ஒரு குடும்பத்திலே பெண் பிள்ளையை வைத்து வளர்ப்பது என்பது ஒரு கௌரவ குறைச்சலான விஷயமாக கருதப்பட்டது. அது தன்னுடைய மரியாதைக்கே இழுக்கு என்பதாக கருதி வந்தார்கள். தன்னுடைய அந்த பெண் குழந்தையை அழைத்து கொண்டு கிணற்றிலே போட்டுவிட வேண்டும் என்ற முடிவிலே இவர் அழைத்து கொண்டு செல்கிறார். கிணற்றிலே போடுவதற்காக வேண்டி கையை பிடித்து நான் உள்ளே போடுகிறேன். அவ்வாறு போடுகிற போது அந்த குழந்தையினுடைய கடைசி வார்த்தை யா அபத்தா, யா அபத்தா. எதிர்பாராத ஒரு நிலையிலே அந்த குழந்தை கிணற்றுக்குள் போடப்படுவதை உணர்ந்து என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே என்று ஏக்கத்தோடு கூப்பிடுகிறது. அந்த சூழ்நிலையிலும் கூட பச்சை பிள்ளை, பச்சிலம் குழந்தை, அதனுடைய உள்ளத்திலே எந்த விதமான கபடமும் இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தை தன்னுடைய தந்தையை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையிலே அது கூறியது இன்னும் என் கண் முன்னால் நிழலாடி கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விடுகிறார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்களாம், என்னப்பா நீ ஒரு உருக்கமான செய்தியை பேசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலையை உண்டாக்கிட்டியே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விடுங்கள், அவர் தனக்கு ஏற்பட்டிருக்கிற கவலையான பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வு கேட்க போகிறார், மீண்டும் சொல்லுங்கள் என்று நடந்த விஷயத்தை மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், சகோதரரே, நீங்கள் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ஜாஹிலியத்துடைய காலத்திலே ஏற்பட்ட அனைத்து குற்றங்களையும் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்தின் மூலமாக மன்னித்து விடுகிறான், அழித்து விடுகிறான். எனவே மன நிறைவோடு நீங்கள் இப்பொழுது புதிதாக உங்களுடைய அமலை துவக்குங்கள் என்று அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று பல சந்தர்ப்பங்களிலே பல காரணங்களுக்காக வேண்டி அழுததுண்டு, மறுமையை நினைத்து கூட அழுததுண்டு. ஒரு சமயத்தில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாரை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி சில சஹாபாக்களோடு மதீனாவிலிருந்து கொஞ்சம் தொலைவு தூரத்துக்கு போனார்கள். தன்னுடைய தாயாரை ஜியாரத் செய்து கொண்டு அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள்.
சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அழுகையை பார்த்து கூட இருந்த சஹாபாக்களுக்கும் அழுகை வந்து விட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழுகைக்கான காரணத்தை விவரித்தார்கள். என்னுடைய தாயாருக்கு இஸ்திக்ஃபார் செய்ய நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கோரினேன், அவன் மறுத்துவிட்டான். ஆயினும் ஜியாரத் செய்வதற்கு அனுமதி கேட்டேன், அதை அனுமதித்தான். நாம் ஜியாரத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதியின் பேரில் வந்திருக்கிறோம். நீங்கள் ஜியாரத்தை அதிகமாக மேற்கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டும் என்று அந்த சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபுர்ஸ்தான்களுக்கு சென்றால், மஸார்களுக்கு சென்றால் மறுமையை பற்றிய ஞாபகம் வர வேண்டும், அந்த மறுமையை பற்றிய சிந்தனை நம்மை அழுகை வரையிலும் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு செய்தி நமக்கு இதன் மூலமாக கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை சிந்தனை அல்லது இறைவனின் மீது உள்ள அச்சத்தினாலும் அழுதிருக்கிறார்கள். அம்ரு இப்னு முர்ரா, ஹஸரத் அம்ரு இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வந்து குர்ஆனை எனக்கு ஓதுங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யா ரசூலல்லாஹ், குர்ஆன் உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் உங்களுக்கு நான் ஓதி காண்பிப்பதா? இல்ல இல்ல, இன்னொருவர் குர்ஆன் ஓத அதை கேட்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. குர்ஆன் எனக்குத்தான் இறக்கி வைக்கப்படுகிறது, நான் குர்ஆன் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் இன்னொருவர் குர்ஆன் ஓத அதை கேட்பதிலும் எனக்கு இன்பம் இருக்கிறது, அப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது, ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அம்ரு இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து ஓதிக்கொண்டே வருகிறார்கள். அவ்வாறு ஓதும் போது فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا என்கிற இந்த வசனம் வந்தபோது நான் பார்க்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கியாமத் நாளையிலே எல்லா உம்மத்தினர்களுக்கும் உங்களை நாம் சாட்சியாக கொண்டு வரும்போது, அதே போல எல்லா فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ பிஷஹீதின், ஒவ்வொரு உம்மத்தினரிலிருந்தும் நாம் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம், எல்லோருக்கும் உங்களை நாம் சாட்சியாக கொண்டு வருவோம் என்று மறுமையில் நடக்க இருக்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா அந்த ஆயத்திலே ஞாபகப்படுத்துகிறான், நினைவூட்டுகிறான். அந்த விஷயத்தை கேட்ட உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். மனிதன் மறுமை வாழ்க்கை பற்றி, மரணத்திற்கு பிறகு நடக்க இருக்கிற நிகழ்வுகளை பற்றி எண்ணி அழ வேண்டும் என்பது இதிலிருந்து தெரிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஐனானி லா தமஸ்ஸுஹுமன் நார், இரண்டு விதமான கண்கள் இருக்கின்றன, அந்த ரெண்டு விதமான கண்களையும் நரக நெருப்பு தீண்டாது. ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் ஒன்று. வ ஐனுன் பாத்தத் தஹருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவு நேரத்தில் தூங்காமல் விழித்திருந்து காவல் புரிந்த கண். போர் சூழ்நிலையிலே எதிரிகளுடைய நடமாட்டம், எதிரிகளுடைய ஊடுருவல், எதிரிகளுடைய தாக்குதல் ஏற்படாமல் காவலுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தூங்காமல் விழித்திருந்து காவல் புரிவார்கள் அல்லவா, அத்தகைய கண்ணையும் நரகம் தீண்டாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, லா யதுகுலுன் நார ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழும் கண்ணீர் நரக நெருப்பில் நுழையாது. ஹத்தா யஊதல் லபனு ஃபில் லர, கறந்த பால் மீண்டும் மடுவுக்குள் செல்லும் வரை. ஒரு மாட்டிலிருந்து ஆட்டிலிருந்து பாலை கறந்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் மடுவுக்குள் செல்ல முடியுமா? எப்பவுமே செல்ல முடியாது. அதே போலதான் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்ணீர் எப்பவுமே நரகம் செல்லாது என்பதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தோடு இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, இரு துளிகள் இருக்கின்றன, அந்த இரு துளிகளுமே அல்லாஹ்வுக்கு விருப்பமானவை. ஒன்று அல்லாஹ் மீது உள்ள அச்சத்தினால அழுததினால் வெளிப்படக்கூடிய கண்ணீர் துளி, இன்னொன்று இறைவனுடைய பாதையிலே போர் புரியும் போது எதிரிகளால் தாக்கப்பட்டு உடலிலே காயம் உண்டாகி வடிகின்ற இரத்த துளி. அதே போல ரெண்டு அடையாளங்கள் அல்லாஹு தாலாவுக்கு பிரியமானது. ஒன்று அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே பாடுபட்டதனால் ஏற்பட்ட அடையாளம், அது பயணம் செய்த
பயணத்தில் மேற்கொண்டதனால் ஏற்பட்ட அடையாளமாக இருக்கலாம், அல்லது போரிலே கலந்து கொண்டு காயப்பட்டு உடம்பிலே ஏறாத தழும்புகளாக கூட இருக்கலாம். இன்னும் ஒன்று, அல்லாஹுடைய கடமைகளிலிருந்து ஒரு கடமையை நிறைவேற்றியதனால் ஏற்படக்கூடிய தழும்பு, அதனால் ஏற்படக்கூடிய அடையாளம் என்று 2 அடையாளம் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானது என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, குர்ஆன் ஷரீஃபும் நமக்கு இறைவனை பற்றி மறுமை நாளை பற்றி சிந்தனை செய்து அழ வேண்டும் என்று தூண்டுகிறது. ஒரு இடத்துல சூரா அன்-நஜ்முடைய கடைசியிலே மறுமை நாளை பற்றி பேசி வருகின்ற அல்லாஹு தாலா இடையிலே இப்படி கேட்கிறான், வதலஹகூன வலா தபுகூன், மறுமையை பற்றி எல்லாம் மறந்து சிரிக்கிறீர்களா, அழ வேண்டாமா என்பதாக அல்லாஹு தாலா கேட்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சூரா மரியமிலே பல நபிமார்கள் அழுத செய்தியை அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவது என்பதும் கண்ணுடைய வணக்கமாக, கண்ணுடைய இபாதத்தாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி இப்படி கேட்டார்கள், மன் நஜாத், இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வழி என்ன, ஈடேற்றம் அடைவதற்கான வழி என்ன என்று கேட்டபோது, அம்லிக் அலைக லிசானக, உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக்கொள். நாவை கட்டுப்பாடு இல்லாமல் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடாது. நாவின் மூலம் மனதில் என்னவெல்லாம் தோணுகிறதோ எல்லாவற்றையும் பேசிவிடக்கூடாது. அதற்கு பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றி சிந்தித்துதான் நாவை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே சொல்லியிருக்கிறார்கள். வல் யஸஉக பைத்துக, உன்னுடைய வீடே உனக்கு விசாலமானதாக இருக்கட்டும். வெளியில் சென்று உழைக்க வேண்டிய, சம்பாத்தியம் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆணுக்கு இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அது போன்ற அவசிய தேவைக்காக வேண்டி வெளியே சென்றது போக, அவசிய தேவை முடிந்ததும் நீ வீட்டுக்கு திரும்பி விட வேண்டும். வீட்டுக்குள்ளே இருப்பதுதான் உனக்கு நன்மை. உன்னுடைய வீடே உனக்கு விசாலமாகிவிட்டால் நிச்சயமாக வெற்றிக்கான வழிகளில் அதுவும் ஒன்று. ஏனென்றால் வெளிச்சூழலிலே மனிதன் பல்வேறு தவறிலே சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சுட்டி காட்டினார்கள். மூன்றாவதாக, வபிக்கி அலா ஹதீஅதிக, உன்னுடைய தவறை, உன்னுடைய குற்றத்தை, உன்னுடைய பாவங்களை நினைத்து நீ அழ வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஈடேற்றம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான 3 வழிகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் 3வது வழி, நாம் நம்முடைய பாவங்களை எண்ணி வருந்துவதும் அழுவதும். இது மாதிரி இன்னைக்கு அழுதவங்க யார் இருக்கிறார்? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதேதோ காரணங்களுக்காக வேண்டி அழுபவர்கள் இன்று உண்டு. நாடகத்தை பார்த்து அந்த நாடகத்தில் வரக்கூடிய உருக்கமான காட்சிகளுக்காக வேண்டி அழக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் உண்டு. ஒருத்தர் சொன்னாராம், விளம்பரம் தான் எனக்கு சோறு போடுது அப்படின்னு. என்னப்பா விளம்பரத்தில் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் விளம்பர இடைவெளியில தான் போய் சாப்பாடு எங்களுக்கு கவனிப்பாங்க. அந்த அளவுக்கு நாடகத்தோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது. பல குடும்பங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் நடக்கக்கூடிய உருக்கமான காட்சிகளை பார்த்து யதார்த்தமாகவே கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களும் உண்டு. இப்படி போலித்தனமான நடிப்பான விஷயங்களை பார்த்தெல்லாம் அர்த்தமற்ற அழுகை அழக்கூடியவர்கள் தங்களுடைய குற்றத்தை எண்ணி அழுததுண்டா? அல்லாஹ் மீது உள்ள அச்சத்தினால் அழுததுண்டா? மறுமையை பற்றிய சிந்தனை மேலோங்கியதனால் அழுததுண்டா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, பல காரணங்களுக்காக வேண்டி அழுபவர்கள் உண்டு என்கிற போது ஒரு செய்தி இன்று படித்தேன். ஒரு மன்னர் கண்ணாடியை பார்த்து நின்று கொண்டு தன்னுடைய அசிங்கமான கோலத்திற்காக வேண்டி அழுதாராம். இவ்வளவு அசிங்கமா இருக்கிறமே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அழுதுட்டு நிறுத்திட்டாராம். அவருக்கு பின்னால் இருந்து முல்லா பார்த்து கொண்டிருந்தார். முல்லா அவரை தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாராம். என்ன முல்லா, சங்கடப்பட்ட நானே கொஞ்ச நேரத்தில் அழுகையை முடிச்சிட்டேன், நீ ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கிறிய. இல்லை இல்லை, உங்கள் முகத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க, உங்களுக்கே அழுகை வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய முகத்தை உங்களுக்கு எதிரிலிருந்து நான் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறேனே, நான் கூட கொஞ்ச நேரம் அழ வேண்டாமா என்று சொன்னாராம். இப்படி எதற்கெல்லாமோ தன்னுடைய உடல் அமைப்பு என்பது நம்ம விரும்புகிறபடியே அல்லாஹு தாலா தருகிறான். அது அல்லாஹு தாலாவுடைய முடிவு, அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்பு. அதன்படி நம்முடைய உடலும் நம்முடைய முக அமைப்பையும் அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான். அதற்கெல்லாம் அழுது என்ன ஆக போகிறது?
இது போன்று அர்த்தமற்ற அழுகையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய மனிதன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழும்படி சொன்ன, அழ வேண்டும் என்று வலியுறுத்திய அந்த காரியங்களிலே அழுவதில்லையே என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர் மீது கொண்டிருந்த கருணையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த உம்மத்தை, இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, அழுகையிலும் கூட அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி என்பதை நினைவில் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றிய அச்சமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத்தும் அதிகம் கொண்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.